எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலாம்லம்மா. ஏன் மாடிக்கு கூட நான் வரக்கூடாதா? இந்த வீட்ல நான் எங்க போனாலும் வந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போணுமா? அந்த உரிமை கூட இந்த வீட்ல எனக்கு இல்லையா? இல்லம்மா, என்னம்மா நீ இப்படிலாம் சொல்லிவிட்ட? இந்த வீட்ல உனக்கு எங்க போனாலும் வரனாலும் உரிமை இல்லாமல இருக்கு. இது யார் வீடு? உன் வீடாச்சே. நாங்க உன்னை காணனதும் ரொம்ப பயந்து பரிதவிச்சு தேடினோமா. அதுக்காண்டி தான் சொல்றேன். நீ இல்லத்த நான் மாடிக்கு தான் போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருந்தேன்னா வையன், உன்னை காணனதும் நம்ம பிள்ளை எங்க போயிருக்க போகுது, மாடியில தானே இருக்க போகுதுன்னு கொஞ்சம் தைரியமா இருக்கும் பாத்தியா? அதான் சொல்றேன். வேற ஒண்ணுலாம் இல்ல. நீ எங்கனாலும் போலாம் வரலாம். உனக்கு இல்லாத உரிமையா? நான் ஒண்ணு செத்துக்கிட்டுலாம் போயிடல, உயிரோட தான் இருக்கேன். அப்படி ஒண்ணு நடந்து தொலைய மாட்டேங்குது. யாமா சக்தி, இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுற? நீ இப்படி பேசுற ஆளே இல்லையம்மா. அப்ப நான் எப்படி பேசுறீங்க? ரொம்ப அன்பா பாசமா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவளா தானே இருப்பேன். உங்ககிட்ட இன்னைக்கு வித்தியாசம் தெரிஞ்சது, அதான் எங்க அம்மா அப்படி கேட்குறேன். சொல்லு, ஏன் அப்படி பேசுற இன்னைக்கு? இங்க பாருங்க, இந்த மாதிரி மிரட்டலாம் எட்ட வச்சிடாதீங்க. ஏலே, அதான் அப்பவே சொன்னேன், அவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக விருப்பம் இல்லைன்னா கட்டாயப்படுத்தாதானே. நீ எங்கன்னா ஒரு வார்த்தையாச்சும் கேட்டியா? அவளை அடிச்சு போட்டியா? ஏமா என்னம்மா நீ கேள்வி கேட்குற? என்னை பார்த்தா உனக்கு என்ன அடிக்கிற ஆள் மாதிரியா இருக்கு? அவள் என்ன அடிக்க மாட்டா சரிதான். ரெண்டாவது, ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு நான் சொல்லவே இல்லை, அவள் தான் சொன்னா. அவள் அப்பாயின்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் வரமாட்டேன்னு முரண்டு பிடிச்சாலா? அப்போ மட்டும்தான் கோவமா ஒரு வார்த்தை சொன்னேன். எம்மா எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகவே விருப்பம் இல்லை, நீ சொன்னேன்னு உன் பேச்சுக்காண்டி தானே அப்பாயின்மெண்ட்லாம் போட்டாச்சு, முன் பண்ண வேற 500 ரூபாய் கட்டியாச்சு. இப்போ போய் நான் வரமாட்டேன்னு சொன்னா என் ஃப்ரெண்டு என்னை பற்றி என்ன நினைப்பான்? அதனால இந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு வருவோம். அடுத்த வாட்டி உனக்கு விருப்பம் இல்லைன்னா சுத்தமாக போகவே வேண்டான்ட்டு நான் சொன்னேனேம்மா. படிச்சு அவகிட்ட சொன்னேனே. நான் கோபமா அடிக்கவோ திட்டவோ எதுவுமே செய்யலையம்மா. என்னடா நீனு பணமா பெருசு நமக்கு? இப்போ நம்ம கிட்ட இல்லாத பணமா காசா? போய் ஒரு 500 ரூபாய் கணக்கெல்லாம் பார்த்துருக்கேன். போல கிறுக்கு பையனே, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றும் போக வேண்டாம், வரவும் வேண்டாம்ப்பா. குழந்தை இருக்கும்போது இருக்கட்டும், விடு. என்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு முடிவு பண்ணமோ அந்நேர வேலையில் வந்துட்டு இந்த தலைவலி. ஏம்மா, அவளை கட்டாயப்படுத்துற அளவுக்கு அவள் என்ன பச்சை இல்லையாம்மா? நான் என் ஃப்ரெண்டு ஏதாவது சொல்லுவான். ஏன்னா ஏற்கனவே 2-3 தடவை அப்பாயின்மெண்ட் வாங்கி அது வேஸ்ட்டாக போயிடுச்சுல. போட, உனக்கு வேற வேலையில்லை, இதே தான் உனக்கு குழப்ப போச்சுன்னு சொல்லுவானுன்ற அந்த ஒரு வார்த்தைக்காண்டி தான் யோசிச்சேம்மா. மற்றபடினா ஒன்றும் இல்லை. ஐயோ, என் செல்ல வேற, என் டார்லிங் வேற மூஞ்சி தூக்கிட்டு வச்சிருக்க, என்னன்னு தெரியலையே. ஐயோ, நான் சாதாரணமா மூஞ்சி தூக்கி வச்சிருந்தாலே இவர் முகமும் சுண்டி போயிருமே. இப்போ நான் வேற அழுதுகிட்டே இருக்கேன். இவர் மனசு சுத்தமா தாங்கவே செய்யாதுதான். என்ன பண்றது, வேற வழியே இல்ல. நான் இப்படி அவருக்கு கோவம் வர மாதிரி ஏதாவது செஞ்சாதான் அவர் கோவத்துல என்னோட விலகி போவாரு. அப்பதான் இவர் வாழ்க்கைக்கு ஏதாவது விடிவு காலம் கிடைக்கும். நான் தான் என் தலையெழுத்து தான் சரியில்லை, கஷ்டப்படுறேன்னா என்ன கட்டின பாவத்துக்கு இவரும் ஏன் என் கூட சேர்ந்து கஷ்டப்படணும்? கடவுளே, இவர் வாழ்க்கையாச்சும் நல்லா வைப்பா. சக்தி, இப்போ என்ன நடந்து போச்சு? எதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுற? என்ன தொடாதீங்க நீங்க. இந்த மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. மேல கை வச்சு பேசுற பழக்கம் என்ன பழக்கம்? சண்டை கலக்கட்டுது. நல்ல வேலை சினிமாக்கு போனேன்னு நினைச்சேன். அவர் வேற கூட்டு போனது எனக்கு ரொம்ப கோவமா வேற இருந்துச்சு. ஒருவேளை சினிமாக்கு போயிருந்தா கூட இந்த மாதிரி அருமையான சீன்ஸ்லாம் வந்திருக்குமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு பொழுதே ரொம்ப ஜாலியா இருக்கு எனக்கு. எம்மாடி, இப்போ என்ன நடந்து போச்சுமா? எதுக்காண்டிமா அந்த பிள்ளைகிட்ட நீ இப்படி கோவப்படுற? ஆமா, என்ன கேள்வி கேட்க நீங்க யாரு? நீங்க என்ன என் மாமியாரா? என் மாமியாரே வாயை மூடிட்டு அமைதியா நிக்கிறாங்க. உங்களுக்கு என்னதுக்கு இந்த வேண்டாத வேலை? என்னை அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. சக்தி, ஓ, உங்க மருமக கிட்ட உங்க பாச்சா பழிக்கலன்னதும் யார்கிட்ட அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆஹா, அது மட்டும் ஒரு காலம் நடக்காது. என்ன பார்த்தா நான் இழுச்ச மாதிரி இருக்கா உங்களுக்கு? அங்க குப்பை கொட்ட வக்கு இல்லன்னதும் ஏமாந்தவளை கண்டா போதுமே நல்லா ஏறி மேய்க்கணும்னு பாக்குறீங்களே. அப்ப அங்க செல்லாதது இங்க செல்லுன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? என்ன வாயை மூடிட்டு அமைதியா நிக்கிறீங்க? வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. ஐயோ, என்னடி அம்மாது இவ இப்படி ஓவரா வாய் பேசுறா? நானும் இவ இப்படி பேசுறான்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. சரி, பழிக்குதான் பாப்பாட்டு லேசான ஸ்க்ரூ கொடுத்தேன். ஆனா அது இப்படி நல்லா வேலை செய்யற, பரவாயில்லையப்போ. என்னடா அது, இந்த கிழவிங்க வேற அரிசி தாங்காம இப்படி பேனு வாயை பழந்துக்கிட்டு நிக்கிறீங்களே. ஏதாவது ஒன்று அரிசி தாங்காம மேலே கீழே டிக்கெட் எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் இப்ப நமக்கு தண்ட செலவுல வந்து சேரும். சக்தி, உனக்கு என்னாச்சு? நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஐயா உடையா, அவளுக்கு ஏதோ மனக்குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன பேசுறேன்னு புரியாம பேசுறா. கவலைப்படாதீங்க, எனக்கு பைத்தியம் ஒன்னும் பிடிக்கல. நான் நல்லா தெளிவா தான் இருக்கேன். சக்தி, யாமா இப்படி பேசுற? உன் மனசுல என்னதாமா குறை இருக்கு? அதை சொன்னாதானே தெரியும். எதா இருந்தாலும் வாய் விட்டு பேசினாதானே புரியும்பாங்க. நீ இப்படி உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அழுறதெல்லாம் என்ன ஆக போறது சொல்லு பாப்போம். சரி வா, எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசலாம். நீ அழுறதை பார்க்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியலமா. அப்படி என்ன பெரிய பிரச்சனை சொல்லு பாப்போம். ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், 500 ரூபாய் போனா போயிட்டு போகுது. நான் ஒன்னும் அதுக்கு கணக்கெல்லாம் பார்க்கல. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? சரி வாமா, கீழே போய் பேசலாம். என்ன ஏமா ரொம்ப அக்கறையாக்குற மாதிரி நடிக்கிறீங்க போல இருக்கு. வீட்டுக்குள்ள போய் பேசினா நீங்க என்ன பேசினாலும் என்ன மழுப்பினாலும் யாருக்கும் வெளில தெரிய போறதில்ல. அதுக்காண்டி தானே என்ன ஏமாத்தி உள்ள கூப்பிடுறீங்க. இங்க மாடியில இருந்து பேசுவோம், அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் உங்க லட்சணம் என்னன்னு. தோர சூடாயிட்டாரு. எவன் அதை நடிச்சது? பக்கி பவளா, எதுக்காண்டி நடிச்ச? அடுத்தவங்க கஷ்டம் உனக்கு காமெடியா இருக்கா? அதுக்கு இப்படிதான் அடிப்பேன். நீ உன்னை என்ன செய்ய பாரு.
ஐயோ இதுவும் கால கொடுமடா சாமி. இதெல்லாம் பார்த்து தொலைக்க வேண்டியிருக்கு பாரு. அவளே பாவம் ஏதோ மன வருத்தத்துல அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு ஆறுதலா இல்லாட்டியும் இப்படி நக்கலா பாட்டு படிக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? ஓ மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா படிச்சிட்டோமோ? தப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. அதான் தோற கோச்சிக்கிட்டு வராரோ. இவ இப்படி பேசுற பிள்ளைலாம் இல்ல. அவளுக்கு ஏதோ கவலை மனசுல கடந்து அழுத்திக்கிட்டு கிடக்கு. அந்த ஆத்தாம தான் இப்படி புலம்பி தீக்கா. நல்ல வசதி வாய்ப்பு, நல்ல அன்பான புருஷன், அப்புறம் அருமையான மாமியார் எல்லாம் கொடுத்த இந்த கடவுள் இந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தைய கொடுக்க மறந்துட்டானே. அதோட விளைவை தான் இப்ப நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். பேர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த கஷ்டம் வருமா? நாங்களே இந்த பிள்ளை இப்படி பண்ணாத, இது இப்படி பண்ணுத, இதை எப்படி சமாதானம் பண்றதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ உனக்கு காமெடி கேக்குதா? நல்ல வசமா வந்து சிக்கனியா கிளவி. நீ எப்ப வாயை கொடுப்ப அப்பதான் உனக்கு கிண்டி விடுவேன்னு பார்த்த பாத்துக்க. உனக்கு என்ன நானா இலக்காரமா இருக்கா? நான் எப்பவும் இல்ல, எப்பவாவது ஒரு வாட்டி கோவத்துல உங்களை கிளவின்னு திட்டா மட்டும் எல்லாரும் சண்டைக்கு பாஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவீங்களே. ஆனா இப்ப அவ மாமியார்ன்ற மட்டு மரியாதை இல்லாம என்ன பேச்சு பேசுறா. எல்லாரும் அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க. ஆனா இவ உங்களை நாரா இப்படி கிழிச்சு நாத்துறாள. அதை பத்தி வாயை திறந்து ஒரு வார்த்தையாச்சும் யாருக்காவது கேட்கணும்னு தோணுதா? அதை விட்டுட்டு அந்த அம்மா ஏதோ கவலையில இருக்காங்களா, வருத்தம் தாங்காம பேசுறாங்களா, இவங்களாம் அவ கண்ணீரை துடைக்கணும்னு பாக்குறாங்களா? என்ன ஒரு நியாயம் உங்க நியாயம்? உங்களுக்கே இது அநியாயமா தெரியல? மூத்த மருமகனா உங்களுக்கு இலக்காரமா போச்சாப்போ? எப்பவுமே அவளதானே நீங்க தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. அதான் இப்ப நல்லா அசிங்கப்படுத்துறவங்கள வாங்கிக்கிட்டு இருங்க. சி வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவ சின்ன வயசு, அவ உங்களை இப்படி அவமானப்படுத்துற. அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. ஏன் இப்படி பேசுன்னு இழுத்து வச்சு ஒரு 4 அப்ப அப்பாம போது நிறுத்துங்க. உங்க சண்டையை பார்க்கறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்ல. அக்காலத்தையும் பார்க்கறேன், இல்லனா அவ்வளவுதான். என்னடி வாய் ரொம்ப ஓவரா நீளுது? மாமியாரன் கூட பார்க்காம இப்படி மரியாதை இல்லாம பேசுறீன்னு கேட்க வந்த அதுக்கு உனக்கு இந்த கிளவி வக்காலத்து வாங்கிட்டு வருது. இங்க பாருங்க, எனக்காண்டி யாரும் பேசணும்ன்ற அவசியமோ இல்ல சண்டை போடணும்ன்ற அவசியமோ இல்ல. நான் முதல்ல எனக்கு புருஷனே இல்லங்கறேன். அப்புறம் மாமியார் மட்டும் எங்க வருவாங்க? இல்லாத ஒரு உறவுக்காக எதுக்காக சண்டை போட்டுட்டு, எதுக்காக மண்டையை உடைச்சிட்டு, எதுக்காக நானிட்டு கிடக்குறீங்க? வேண்டாம், விட்டுருங்க. எல்லாத்தையும் மொத்தமா விட்டுருங்கன்றேன். எல்லாம் இவளால வந்தது. அடுத்தவங்க கஷ்டத்தை உணர்ந்துக்காம இப்படி காலை வாடுறாளே, இவளா என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. எம்மாடி, நீ எது பேசுறதா இருந்தாலும் பொறுமையா நிதானமா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பேசுமா. நீ பேசுற வார்த்தைகளா ரொம்ப கடுமையா வந்து எங்களை சாடுதுமா. எங்களால தாங்கிக்கவே முடியல. சுருக்கு சுருக்குன்னு முள்ளு குத்துற மாதிரி ரொம்ப வலிக்குதுமா. நீ நறுக்கு தெரிச்சாப்புல பேசுறதால, ரொம்ப கடுமையான வார்த்தைகளால எங்களை சாடுறதால எங்க மனசுக்குள்ள நெறிஞ்சு முள்ளால தச்ச மாதிரி இருக்குதுமா. அதுதான் அக்காவால தாங்கிக்க முடியாததால சொல்றா. உன் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியதான் செய்யும். ஆனா அதுக்காண்டி என்னம்மா செய்ய முடியும்? எங்களால முடிஞ்சது உனக்கு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை மட்டும்தான் பேச முடியும். நீ இதுல கஷ்டப்படுறதுல ஆக போறது என்னம்மா? நீ உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களையும் கஷ்டப்படுத்துறிய. ஏமா வேண்டாமா? எது பேசுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசனை பண்ணி பேசுமா. நீ பேசுற வார்த்தைகளால நாங்க மட்டும் காயப்படலாமா? அண்ணா பாரு, அவன் முகமும் எப்படி வாட்டமா சுருங்கி போயிருக்குன்னு. நீ எங்களை கஷ்டப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு அவனையும் சேர்த்துதாமா கஷ்டப்படுத்துற. அந்த பிள்ளை என்னம்மா பாவம் பண்ணிச்சு? உன்னை காதலிச்சதை தவிர மேல உசுரா எம்பட்டு பாசமாதனமா இருந்தா அப்படிப்பட்டவனுக்கு நீ கொடுக்குற தண்டனையாமா அது? கடவுளே, என்ன இவங்க கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசுறாங்களே. என்னோட சூழ்நிலையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே. இவங்களை காயப்படுத்தும் போது என் மனசு எம்பட்டு காயமாகுதுன்னு எனக்கு தானே தெரியும். நான் என்ன விருப்பப்பட்டா இவங்களை அடிக்கிறேன்? வேற வழியே இல்ல. என்னோட சூழ்நிலை அப்படி இருக்கிறதாலதான் நான் இப்படி நடந்துக்கிற மாதிரி ஆகுது. இப்படி நான் நடந்துக்கிட்டாலாவது இவர் என்னை விட்டு விலகி இவருக்கு ஒரு நல்லது நடக்கும், இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் தானே நானும் எம்பட்டு தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடுறேன். அதை இவங்க கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில நான் இல்ல. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு தங்கமான மாமியார் வாச்சம் எனக்கு உங்க கூட இருக்கிற கொடுப்பனை இல்லையே. என்ன செய்யறது? எல்லாம் என் விதி. என் தலைவிதியை மட்டும்தான் என்னால நொந்துக்க முடியும். ஐயோ, இவங்க அழுகிறத பார்க்கும்போது என் மனசே வெடிச்சிடுற மாதிரி ஆகுது. இன்னும் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்க முடியுமோ தெரியலையே. ஓரளவு தாக்கு பிடிச்சா சமாளிச்சலான்னு பார்த்தா முடியாம போயிடுச்சுன்னா, என் கூட்டு வெளிப்பட்டுச்சுன்னா அப்புறம் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருமே. பிறந்ததுல இருந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிச்சேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது எனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்குன்னு பார்த்தா சந்தோஷம் அளவுக்கு அதிகமா திகட்ட தான் கிடைச்சது. ஆனா நிம்மதின்றது இல்லையே. இவருக்கு ஒரு வாரிசு எனக்கு கொடுக்க முடியலையே. துர்பாக்கியவதியா நான் இருக்கனே. அதை நினைக்கையில என்னால தாங்கிக்கவே முடியலையே. இப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு வாரிசு கொடுக்காதனா இவரை விட்டு விலகிறது தானே நல்லது. நான் என்ன சந்தோஷமாவா இவரை விட்டு பிரிறேன்? என் மனசு வலிக்கிற வலி, வேதனை, என் சங்கடம் எல்லாம் எனக்கு தான் தெரியும். அதை உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கேன். கடவுளே, என்னை படைக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு படைச்சிட்டான் போல. அதான் என் வாழ்க்கையும் இருட்டாவே இருக்கு. சக்தி,
உன்னோட வேதனையும் வலியும் எனக்கு புரியாமலாம் இல்லம்மா. நமக்கு குழந்தை இல்லாததெல்லாம் ஒரு பெரிய குறையே இல்லை. நான் அதெல்லாம் பத்தி ஒரு நாள் கூட நினைச்சதோ கவலைப்பட்டதோ இல்லம்மா. தயவு செஞ்சு நீ என்ன தண்டிச்சிட மட்டும் செய்யாதம்மா. அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. ஐயோ, இவ்வளவு தங்கமான புருஷனை நான் கஷ்டப்படுத்துறேனே. எனக்கு என்ன சோதனை கடவுளே இது. ஏன் கடவுளே இப்படி என்ன வாட்டி வதைக்கிற? இப்படி அருமையான புருஷன் வாச்சோம் அவர் கூட வாழ்ற பாக்கி எனக்கு இல்லையே. இப்படியாடி இவங்க எல்லாரையும் கோபப்படுத்தி இவங்க வாயாலே என்ன வெளியில போன்னு சொல்ல வச்சு இந்த இடத்தை விட்டு நானும் நகர்ந்துலாம் தான் பாக்குறேன். ஆனா அது முடியாது போல இருக்கு. இந்த அத்தை அழுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இங்க பாருங்க, நான் சொன்னதான். நீங்க எப்படி மழுப்பலா பேசினாலும் சரி, என்ன சமாதானப்படுத்தினாலும் சரி, நான் என் முடிவுல இருந்து மாற போறதா இல்ல. உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியல, நான் ஒரு பிள்ளாத காரின்ட்டு. இனிமே உங்க கூட சேர்ந்து வாழ்றதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. தயவு செஞ்சு என்ன அத்தை விட்டுருங்க. என்ன புரியல உங்களுக்கு? திரு முடிக்கிறீங்க. என்ன பிரிச்சு விட்டுருங்கன்னு சொல்றேன். சக்தி, என்ன பேசுறேன்னு ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? என்னை விட்டு பிரிஞ்சு போலாம் நீ முடிவு பண்ணிட்டியா? நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமா? எப்படி சக்தி இப்படி ஒரு கடுமையான வார்த்தை, அதுவும் என்ன பார்த்து பேச உனக்கு மனசு வந்துச்சு? ஐயோ, எனக்கு சிரிப்பா வருது. என்னால சிரிப்பு அடக்கவே முடியலையே. இன்னைக்கு என் ராசி பலன்ல ஏதாவது சந்தோஷமான விஷயம் போட்டிருப்பானோ, அதான் இன்னைக்கு எல்லாமே எனக்கு சாதகமாவே நடக்குது. முதல்ல பாப்பா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன், அது பிரகாரமே நடந்துச்சு. இதோ அடுத்தது எனக்கு ஆவாத இவளை வீட்டை விட்டு விரட்டணும்னு பார்த்தேன், அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பழிச்சிடும் போல இருக்கு. அப்பா, அந்த சிவா பையன் முகத்துல ஆடல. எம்மா, இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? நாம பிரிணுன்றதை முடிவு பண்றதுக்கு நீ யாரு? நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டினா நம்ம 2 பேருக்கு சேர்ந்து தானே முடிவு எடுக்கணும் உரிமை இருக்கு. நானே ஏற்கனவே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தா எனக்கு சம்மதம் இல்லைன்னா உன் கூட சேர்ந்து தான் நான் வாழ்வேன். உன்னோட பிரிய எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா என்ன செய்வேன் நீ? அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் முடிவு எடுத்தாச்சு, அவ்வளவுதான். என் விருப்பப்படி தான் நான் இருப்பேன். கேட்க இஷ்டம் தான் கேளுங்க, இல்லனா விடுங்க. இங்க திரும்ப சக்தி, என்ன நேருக்கு நேரா பார்த்து பேச தைரியம் இல்லாம தான் முகத்தை இப்படி திருப்பி வச்சிருக்கேன் நீனே. அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் கோலை இல்ல, புரியுதா? எதுக்கும் நான் துணிஞ்சவன்றது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. பிறகு எதுக்கு இப்படி பேசுறீங்க? என்ன சீன்ற மாதிரி நீங்க பேசுனா நான் ஏதாவது பதில் சொல்லுவேன். அதுல இருந்து கொக்கி போட்டு பிடிக்கலாம்னு பாக்குறீங்களோ? அது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் முடிவு எடுத்தா எடுத்ததுதான். அப்படியா? சரி சரி, உன் விருப்பப்படியே நடக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு என் முகத்தை நேரா பார்த்து பேசாம இப்படி திருப்பிக்கிட்டு பேசுற? ஏன் என்ன பார்த்தா உனக்கு என்ன பயமாவா இருக்கு? இந்த முடிவை என் முகத்தை நேருக்கு நேரா பார்த்தீங்கன்னா சொல்லி பாப்போம். தைரியம் இருக்கா உனக்கு? முதல்ல இங்க பாருங்க, என்ன மடக்கத்தான் நினைப்பா உங்க மனசுல. உங்களை நேருக்கு நேரா பார்த்து பேசுறதா இருந்தாலும் சரி, சைடுல இருந்து பேசுறதா இருந்தாலும் சரி, திரும்பி நின்று பேசுறதா இருந்தாலும் சரி, ஏன் படுத்து இருந்து உட்கார்ந்து இருந்து குப்புற உட்கார்ந்து இருந்து எப்படி இருந்து பேசுறதா இருந்தாலும் சரி, என் முடிவு இதுதான். உங்களை விட்டு பிரியறதா. அதுல எந்த மாற்றமும் இல்ல, புரிஞ்சுதா? எப்பா, எப்படி படபடப்படன்னு பொறி மாதிரி பொறிஞ்சு தள்ளுறா பாரு. இவளுக்குள்ளே இவ்வளோ பேச்சு இருக்கும். இவ்வளோ இப்படி நல்லா டேலண்டா பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. இவ எப்ப பாரு ஊன்னு அழுதுகிட்டே இருப்பாளா, அதனால இது வாய் இல்லாத பூச்சி போலன்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு அம்மா அப்பா இல்லை, நான் ஒரு அனாதை, என் வாழ்க்கையில நான் நினைச்சது எதுவுமே நடக்கல கிடைக்கலன்னு எப்ப பாரு ஏதாவது புலம்பிக்கிட்டே தெரியுமா. நான் அதனால இது வெகுளி வெள்ளேண்டி இது என்னத்த அப்படி பேசி கிழிக்க போகுது, சரி பழிக்க மட்டும் பாப்பன்னு பார்த்தா என்ன போடுது இந்த பொடிசு. தம்பி, என்னையா இப்படி அமைதியா வேடிக்கை பாக்குற? உன்னால அதிர்ச்சியை தாங்கிக்க முடியல தானே? ஆமாம்மா, நானும் இவ இப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கலம்மா. இதோ இவனாச்சும் சரி நம்பலாம், ஆனா இந்த பிள்ளை ஏமா இப்படி பேசுது? அதை பார்க்கல என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியவே இல்லை. கை கால்லாம் நடுக்கமா இருக்குமா? நீதான் சரியான தொட நடுங்கியாச்சே. என்கிட்டயே பேச உனக்கு வாய் படப்படப்படன்னு தண்ணி அடிச்ச மாதிரி இருக்கும். இந்த இவ என்ன போடுற? இவகிட்ட என்னத்த பேச போற? ஏதாவது நீ வாய் கொடுக்க அசிங்கப்படணுமே தானே யோசிச்சு நிக்கிற. எங்களுக்கு தெரியாமலா இருக்கு. இவர் அப்படியே பேசிட்டாலும் சக்தி. ஐயோ, மாமாவா? இது என்னடா வம்பா பத்தி? இவரை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இவர் எப்பவுமே பாசமா தான் பேசுவாரு. ஒரு நாள் கூட என்கிட்ட கோவப்பட்டதே இல்ல. நான் இன்னைக்கு கோவப்பட்டேன். அவர் இதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே. நாமளே இந்த வீட்டை விட்டு போக போறோம். அப்புறம் யாரு என்ன நினைச்சானா, எப்படி எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன? இவங்க மனசுல நம்மளை பத்தி தப்பானவன்னு விதைச்சிட்டு போனதுன்னு நம்மளே பாக்குறோம். இல்லன்னா நம்மளை பிரிஞ்சுட்டா நம்மள என்னவோ நல்லவன் நினைச்சு நம்மளுக்கு கோயில் கட்டி கும்பிட்டாலும் கும்பிட்டு விடுவாங்கல்ல. சக்தி, நான் கூப்பிட கூட திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறேன். என்கிட்ட பேச உனக்கு விருப்பம் இல்லையாமா? மனசு நிறைய சோகமும் கண்ணுல இந்த கண்ணீரும் தேவையாமா உனக்கு? என் தம்பி நான் உன்னை கொடுமையா படுத்துறான், நல்ல விதமா தானே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஏமா இந்த விபரீத முடிவை நீ எடுத்த? எனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, அவன் உன்னை ஏதாவது விதத்துல கஷ்டப்படுத்தினா சொல்லு. நான் என்னடா ஏன்டா அப்படி பண்ண நாயின்னு அவன் சட்டையை பிடிச்சி 4 அரை அரைஞ்சு கேட்கிறேன். அதை விட்டுட்டு இப்படிலாம் தப்பான முடிவுலாம் எடுக்காதம்மா. குடும்பம்னா 4 சண்டை சச்சரவு இருக்கதாமா செய்யும், அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தாமா போகணும். என் தம்பி ஒருவேளை கோபத்துல உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தா அவன் சார்பா நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ, சத்தியமா இதுக்கு மேல என்னால முடியவே முடியாது மாமா. அப்படிலாம் இல்ல மாமா, நீங்க தயவு செஞ்சு என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்களை ஓப்பனா வெளில பேச முடியாது, மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். நான் உங்களை எப்பவுமே என் மனசுல வசந்த இடத்துல வச்சிருக்கேன். நான் உங்களை என் அப்பா மாதிரி நினைக்கிறேன். நான் ஒரு நாள் கூட உங்களை மாமான்னு நினைச்சு பார்த்ததே இல்லை. நீங்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்களே. ஐயோ, இந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைக்க போறேன்னு தெரியல. ஏற்கனவே செஞ்ச பாவத்தை தான் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறேன். அது போதாதா எனக்கு? இந்த பிள்ளை கலங்குறத பார்த்தா
இது உண்மையிலேயே கோவப்பட்ட மாதிரி தெரியலையே, வேணும்ட்டு நடிக்குதா அப்போ? ஏன்னா நான் பேசினேன் அப்பா கோவப்பட்டுச்சு, இதே கண்ணீர் வடிச்சிச்சு. நான் இவ பேசினா அவகிட்டையும் அதே மாதிரி கோவப்பட்டுச்சு, அப்பவும் அழுதுச்சு. என் மவன்காரன் பேசினா அப்பவும் முகத்தை திருப்பிக்கிட்டு அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிக்கிட்டே பேசிச்சு. அவன் அண்ணங்காரன் பேசினதும் இவளுக்கு எதுவுமே பேசவே முடியலையே, வாயடிச்ச மாதிரி அடிச்சே திக்கிக்கிட்டு நிக்கிறான்னா. அப்ப நான் நினைச்சது சரிதான், இவ உண்மையிலே கோவமாலாம் இல்ல, கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. எங்களெல்லாம் கோவப்படுத்துறதுக்காக தான் இவ ஏதோ திட்டம் போட்டு செய்யறான்னு நினைக்கிறேன். எதுக்காகவா இருக்கும், என்ன நடந்திருக்கும்? சில நேரம் என்கிட்ட கூட ஏதாவது கோவப்பட்டு 1-2 வார்த்தை கடுமையா பேசியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளை மன்னிப்பு கேட்க தான் செய்யும். இருந்தாலும் ஆனா அந்த ராணி கிட்ட மட்டும் எப்பவுமே கோவமா பேசி நான் பார்த்ததே இல்லையே. ஆனா இன்னைக்கு அவளையே ரொம்ப கடுமையான வார்த்தை பேசி இப்படி அவமானப்படுத்தினானே. அப்பவே நான் யோசிச்சேன், இந்த பிள்ளை இப்படிப்பட்டது இல்லையே, ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுன்னு பார்த்து பார்த்து பேசுமே, இது இப்படி பேசுதுன்னு யோசிச்சேன். நிச்சயமா இதுல யாரோட வேலையே இருக்கு, யாரோட கை இவ பின்னாடி இருக்குன்னு தெரியலையே, யார் இவளை இப்படி தூண்டி விட்டு பேச வைக்கிறதுன்னு தெரியலையே. என்ன மாமா சப்போர்ட்டுக்கு நீங்க வந்தா நான் பண்ணிக்கிட்டு போயிடுன்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, என் மனசுல உங்களுக்கு நான் நிறைய இடம் கொடுத்து பெரிய மதிப்பான இடத்துல வச்சிருக்கேன், அதை கெடுத்துக்கிடாதீங்க. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அப்ப நானும் ஏதாவது பேச வேண்டியது, அப்புறம் உங்களுக்கு தேவையில்லாம மனசு சங்கடம் தான் வரும். அதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு உங்க பொண்டாட்டி அடக்க துப்பு இல்ல, என்கிட்ட வந்து வாய் பேசுறீங்க. சக்தி போதும் நிப்பாட்டு, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. பொறுத்துக்க முடியாதுன்னா என்ன செய்வீங்களா? ஓ அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது ஒண்ணுதான் குறையா வச்சிருக்கீங்க, எதுக்கு அதையும் செஞ்சிருங்க, நல்லா திருப்தியாயிடும் எனக்கு. ஜிலி என்ன காரியல பண்ற நீனு? நானும் அப்பத்துல பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் பண்ற நீனு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ என்ன பெரிய மகாராணி நினைப்போ? ஐயோ பல நிலவி பால் விழுற வேலையில இந்த பையன் அப்படி கெடுத்து விட்டானே. என்ன 2 வார்த்தை நாம யாராவது கடுமையா பேசியிருந்தா நிச்சயமா இந்த பிள்ளை அடிச்சு தாங்க முடியாம உடச்சி அழுதுருக்குமே, உண்மை வெளியில வந்திருக்குமே. குட்டு உடம்புற நேரமா பார்த்து இந்த பையன் அப்படி கொட்டி விட்டானே. என்ன மாமா இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? நல்லா திருப்தியா இருங்க. என்ன எனக்கு அடி வாங்கி கொடுத்தாச்சு, இதுக்கு மேல வேற என்ன நல்ல காரியம் நீங்க செய்ய முடியும்? உங்களால சிறப்பா தரமா என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டீங்க. அப்படி போட வேலை நாம கூட இந்த ஆளை இப்படி ஓட்டதுல இவ என்னமா சிக்ஸர் அடிக்கிறா? ஏலே அறிவு கட்டவனே, என்ன காரியல பண்ற நீ? பொண்டாட்டி அடிக்கிற, உனக்கு வெக்கமா இல்ல? போதும், நீங்க நடிச்சதெல்லாம் போதும், அத பார்த்து ஏமாற நிலைமையில நான் இல்ல, இது வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் போதும். அப்ப உனக்கு என்ன பார்த்தா நான் நடிக்கிற மாதிரியா இருக்கு? அவ ஒண்ணு உன்னை வேணும்ட்டு அடிக்கல, நீ பண்ண காரியத்துக்கு நீ பேசின வார்த்தையை தாங்க முடியாம தான் அடிச்சான். நீ ஒவ்வொருத்தரையா ரவுண்டு கட்டி அவமானப்படுத்திக்கிட்டே இருப்ப, அதை பார்த்துட்டு அவன் எப்படி சும்மா இருப்பான்? எனக்கு தெரிஞ்சு நீ வேணும்ட்டு தான் இப்படி செய்யறன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன இது, நாம ஒண்ணு நினைச்சா அது தானா ஒண்ணு நடக்குது. இதுக்கு மேல நம்ம என்ன இங்க இருக்க கூடாது. அத்தைக்கு உண்மை புரியுற மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். என் முகத்தை வச்சு ஒருவேளை கண்டுபிடிக்கிறாங்களோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இவளுக்கு திமிருத்தனை விட்டு ரொம்ப அதிகமா ஏறி போச்சு. அதான் யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோன்ற யோசனையே இல்லாம இப்படி தினாவிட்டா பேசுறா, நக்கல் அடிக்கிறா. ஐயப்பா எவ்வளவு நேரம் போராட வேண்டியிருக்குப்பா இவர் கோபத்தை சம்பாதிக்க. தம்பி என்ன இருந்தாலும் நீங்க அவளை கை நீட்டி அடிச்சது ரொம்ப தப்பு தான். அதை சொல்றது யார் நீங்களா? ரொம்ப நல்ல காரியம் பண்றீங்க. அவளை ஏத்தி விடணும்னு பாக்குறீங்களா? ஏற்கனவே இங்க போஞ்சிட்டு இருக்காது, பத்தாதா? நீங்களும் உங்க பங்குக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? அவங்க எனக்காக பேசுறாங்கன்னு கோவம் பொத்துட்டு வருதா உங்களுக்கு? அவங்க என்னோட அக்கா, இந்த கூட்டத்துல எனக்காண்டி பேசுறதுக்கு அவங்கள தவிர வேற யாரு இருக்கா? நீங்க எல்லாரும் தான் ஒண்ணு சேர்ந்துட்டு ரவுண்ட் கட்டிட்டு என்ன பொழந்து எடுக்கிறீங்க. அவங்களால சப்போர்ட் பண்ணிட்டு வராங்கன்னு பார்த்தா அதுங்கிட்ட உங்களுக்கு என்ன பொறாம பொத்துட்டு வருதா? என்னது அக்காவா? எங்க இருந்து முளைச்சாங்க உனக்கு திடீர் அக்கா சொக்காலாம்? என்ன வார்த்தைலாம் ரொம்ப வித்தியாசமா வர மாதிரி இருக்கு. நான் ஒன்னும் வித்தியாசமா பேசல, நீ தான் அப்படி நடந்துக்கிறாதா ஏன்னு புரியாம கேட்டுட்டு இருக்க நான் அப்பத்துல இருந்து. அதுக்கு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச காணும். அதை விட்டுட்டு நீ என்னையே மடக்கிறதா நினைப்பா உங்க மனசுல? பின்ன உனக்கு ஏது அக்கான்றீங்க? அப்ப நான் ஒரு அனாதைன்றத குத்தி காட்டுங்க நீங்க. நானா ஒரு நாள் உன்னை அனாதான் நினைச்சதும் கிடையாது, சொல்லி காட்டினதும் கிடையாது. இப்ப நீ தான் சொல்ற உன் வாயால, நான் ஒன்னும் சொல்லல, புரியுதா? புரிஞ்சு பாத்தீங்க, எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. நீங்க கடைசில சுத்தி வளைச்சு உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்ததே போனா போதுன்னு கொடுத்தா அதை பிடிச்சிட்டு வாழாம நீ இப்படி என்ன தூக்கி எறிஞ்சு பேசுறியே, உனக்கு பாவம் பார்த்து பிச்சை போட்ட பாத்தியா? என்ன சொல்லணும்னா நீங்க சொல்லாம சொல்றீங்க. இங்க பாரு, இந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு துளியும் கிடையாது. நான் நினைக்காதது யோசிக்காதது நான் பேசாதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாத. இப்படிலாம் பேசலான்றதே நீ பேசுறத கேட்டுதான் எனக்கே தெரியுது பாத்துக்க. ஆனா அவசியமா என் கோவத்தை தூண்டி விடாம பேசாம கீழே வா, போய் உட்காந்து பேசுவோம். முதல்ல உன் பிரச்சனை என்ன என் பிரச்சனை என்ன அதை பேசி தீர்த்தாதான் எதா இருந்தாலும் தீர்க்க முடியும். இங்க உன் மனசாட்சி தொட்டு சொல்லு பாப்போம். என்னைக்குன்னா உன்னை ஆனாதான் நான் ஒரு நாளாவது என் வாயால சொல்லியிருக்கேனா? மத்தவங்க உன்னை அப்படி பேசும்போது கூட நீ அழுதுகிட்டு வரும்போது கூட அவங்க கிட்ட தான் நான் சண்டைக்கு போயிருக்கேன். இப்படி வாய் கொசாம போய் சொல்றேன். போய் பேசுறேன்னா அப்ப என்ன நான் புழுகனி முட்டன்னு நீங்க சொல்லாம சொல்றீங்க? அப்போ என்ன பார்த்தா உங்களுக்கு என்னவா தெரியுது? பின்ன அபாண்டமா என் மேல பழைய போட்டவங்களை பத்தி நான் என்ன சொல்ல முடியுங்கிற? நான் கோவத்துல உன்னை திட்டி இருக்க அடிச்சிருக்கேன்னு சொன்னா கூட நம்பலாம். ஆனா நீ சொன்னியே அந்த வார்த்தையை நான் ஒரு நாள் கூட உன்னை பார்த்து சொன்னதே கிடையாது. இவ்வளவு பேர் நிக்கிறாங்களே, இவங்க கிட்ட எல்லாம் கேட்போமா? யாராவது ஒருத்தராவது சொல்லட்டும், ஆமாண்டா நீ அப்படி சொன்னன்ட்டு. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா வெளியில கிடக்கிறத தூக்கி நானே என்ன அடிச்சுக்கிறேன். யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா நான் அப்படி சொன்னதே இல்லையே. யாராவது சொன்னா கூட புருஷங்காரன் நான் இருக்கேன், எங்க அம்மா இருக்காங்க, அப்புறம் எப்படி அனாதை ஆவான்ட்டு எல்லாத்தையும் நான் சண்டைக்கு தானே போயிருக்கேன். அப்புறம்
நீ இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னா நீ போய் பேசுற புழுக நீ முட்டைன்னு சொல்லாம வேற என்ன உன்னை பத்தி சொல்ல முடியுங்கிற? இங்க பாருதா, நீ வேணும்னே எல்லார் கோபத்தையும் தூண்டி விடுறதால ஆக போறது ஒண்ணு இல்ல. நாங்க யாரும் மாற போறதும் இல்ல, நீ நினைக்கிறது நடக்க போறதும் இல்ல. அம்பிட்டுதான் சொல்லிவிட்டேன் பாத்துக்க. என்னது? என்ன சொல்றீங்க அத்தை? இப்ப மட்டும் எங்க இருந்து வந்த அத்தை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னென்னவோ பேசுறேன், அப்ப இந்த அத்தை கண்ணுக்கு தெரியலையா? நீ என்ன விட்டு போறேன்னு சொல்றியே, உன்னால நான் இல்லாம இருக்க முடியுமா? நான் இல்லாம நீ தனியா வாழ்ந்துருவியா? சொல்லு பாப்போம். ஏன் எனக்கு என்ன பயமா? அதெல்லாம் நான் இருந்துருவேன், புரியுதா? சரிதா, நீ அவன் இல்லாம இருந்துருவேன், அத பத்திலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ முதல்ல என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமா? என்ன பேச்சே காணோம்? இங்க இரு, தைரியம் உனக்கு அதிகமா இருந்தா என்ன நேருக்கு நேரா பார்த்து பேசு, புரியுதா? சொல்லு, நான் இல்லாம இருந்துருவியா? உன்னால இருக்க முடியுமா? அந்த தைரியம் உனக்கு இருக்கா? எப்பவுமே வாய் நிறைய நான் உங்களை அத்தன் கூப்பிடுறேன், ஆனா நான் உங்களை அப்படி நினைச்சதே கிடையாது, என் அம்மா ஸ்தானத்தை தான் உங்களை வச்சு பாக்குறேன்னு சொல்லுவியே, அதெல்லாம் அப்ப பொய்யா? ஐயோ, இந்த கிழவி இப்படி கவுக்க நான் நினைச்சு கூட பார்க்கலையே. இது என்னடா புதுசா சிக்கல் வந்து முளைச்சிருக்கு? இவ இந்த கிழவி பேச்ச தூக்கி எறிஞ்சிட்டு போவாளா, இல்ல இது விரிச்ச வலையில விழுவாளா தெரியலையே. சரி, அடுத்த எபிசோட்ல பாப்போம்.